அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்குறீங்க இந்த கோவிட் பற்றி என்ன மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், நான் வந்து ஒரு 320 சுற்றம் கோவிட் மேப் எடுத்திருக்கிறேன். அப்போ 3 மாதம் கர்ஃப்யூ. அந்த டைமில் எங்களோட ஆஃபீஸ் மட்டும்தான் திறந்துட்டு நான் இருந்த முதல்ல டேம் ஸ்ட்ரீட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸுக்கு வசக்க. அப்போ இந்த மாதம் 17ஆம் தேதி எங்களோட மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் எல்லாம் வருவோம். அதில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு டிரெக்டர்ஸ் மாதிரி அவங்க எல்லாம் வருவாங்க. எங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் இருக்குது. அப்போ எங்களோட வைஸ் பிரசிடென்ட் எங்களோட மொஹமட் நஜாத் தான் இருந்தார். இன்ஷா அல்லாஹ் இப்போ அவருக்கு வேலை டாக்டருக்கு வேறு இருக்கிற சுற்றி இப்போ அவர் இன்னும் இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் வந்து சீனியர் இதில் இருக்கிறாரு, டிரெக்டர் மற்றது பசுமத்த வேலைகள் செய்கிறாரு. இன்னும் இன்றைக்கு வர காட்டி இன்னமும் வராரு. இந்த மயத்தோல் எடுக்கிறதுக்கு மற்ற டிஃபியாஜி மீட்டர் வைஸ் பிரசிடென்ட் மற்ற அப்துல் சாஹி இருக்கிறாங்க, அவர் ஹாஜி இருக்கிறார், ரியாஸ் ஹாஜி இருக்கிறாங்க, மற்ற லேடிஸ்லேயும் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சீனியர் டிரெக்டர் இருக்கிறாங்க. மற்றது அவங்க எல்லாம் மற்ற மயத்தோல் எடுக்கிறது. இந்த கோவிட் மயத்து வந்து விசேஷமாக இப்போ நான் செல்றது இது வந்து இப்படி 10 வைக்க வேணும். என்ன நான் 1 மாதம் 3 மாதத்துக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜனாதா பாக்ஸ் கொடுத்து நீ நானும் சேர்ந்து வேனில் கொண்டு போய் கொடுத்தா 10 வைக்க போடுற கணக்கு நீ உமா பார்ப்பாங்க அடிச்சுவாங்க. அதான் கலந்தியாக விடுவாங்க. சில ஆட்கள் நர்ஸ் மாதிரி அவங்க இறக்கிற பிறந்த பிள்ளைகள் மௌத்தா போனால் 20 நாள் 20 அப்படியா இருக்குன்னா இன்னும் அப்படின்னு இதாக்கலாம். சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, சிங்களாக்கள் தமிழ் எல்லா ஜாதியும். சில ஆட்கள் இதை வந்து 10 வைக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த வேர்ல்டு வைட் 10 வைக்க வாங்கணுன்றாங்க. நான் இதில் கொடுத்தேன் ஜெயிண்ட போட்டிங்க வயசு மாதிரி எனக்கு லெட்டர் தருவாங்க. இந்த மாதிரி இது கொண்டு போனால் ஃப்ரீ சர்வீஸ். அப்போ லெட்டர் தருவாங்க. அப்புறம் அவங்க சொல்லி நான் மௌத்தா போனால் என்ன பார்த்துக்கலாம் வாங்க புச்சாண்டேப்பா මේක පුච්චන්න පුළුවන් අල්ලාදේවන්ට විතරයි පුච්චන්න අයිතිය තියෙන අපිට පුච්චන්න බෑ මෙතන අපිට ඕන සතේකවත් පුච්චන්න බෑ අපි දැන් අසතේ සතේකවත් පුච්චන්න බෑ අපිට ඕන ගාන්න පුළුවන් මරන්න පුළුවන් මොනාරි අපදාන තුරක් වෙන දැන් කියන නාය එනවා පතන කෙනෙක් දන්න ඉස්සරහට ඒක ගාලා මරන්න පුළුවන් දැන් කරපෙත් එක්ක ගෙදර ගියාට බෙඩ් එකේ මොනවාද ඒවා ඉතින් ගාන්න පුළුවන් නමුත් මේ පුච්චන්න බෑ ඒ අයිතිය තියෙන අල්ලාදේවන්ට විතරයි තියෙන්නේ නිසා மற்றது நான் இன்டர்வியூலையும் கொடுத்தேன். அப்போ கோட்டா சொன்னாங்க இதெல்லாம் 10 ரூபா ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லை இதை வந்து நான் மாலஜி அனுப்புறேன். அப்சல் மரிக்கார் மாஷாலா கண்டெய்னர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது 30 40 மயத்து போடுறது ஸ்டாப் இருந்துச்சு. இன்கொயரி முடியல. அப்போ வைஃப் ஹவுஸாக சைன் பண்ண சொன்னாங்க. அது ஒன்று நான் சைன் பண்ணுறது நான் பொட்டியும் தாரு. அப்போ எனக்கு அதான் சாகமெல்லாம் சொன்ன எத்தனையோ பேர் சொன்ன பொட்டி கொடுக்க வேணும். பொட்டியை பொட்டி இந்த கொடுக்குவானு நீ சைன் பண்ணணுமே. அது நாங்கள் பொட்டியை நாங்கள் கூட நிப்பாட்டிட்டோம். நாங்கள் கொஞ்ச நாளாக கொடுத்து முடியல. இன்ஷா அல்லாஹ் இஷா மாத்தியமாக அவரும் கொடுத்தாரு பெட்டி. ஒவ்வொரு ஆர்கனைஸாக அவங்களும் கொடுத்தாங்க. நாங்களும் எத்தனையோ பொட்டிகள் கொடுத்திருந்தோம். நான் சிங்களாக்களுக்கும் கொடுத்துரு. அப்பவே நான் கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கு பெட்டி. அப்போ என்னோட ஸ்டோரி இது சேவை அங்கே நாங்கள் பொட்டி செய்கிறது நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செய்ய நாங்கள் செஞ்சோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய கேஸ்களும் போகுது. இதுக்கு பிறகு வார கவர்மெண்ட் இதோ அந்த வேர்ல்டு 10 வைக்க செஞ்சால் சொன்னால் பரவாயில்ல. வேர்ல்டே சொல்லுது இல்லை விசபிஜை 10 வைக்க கொண்டு வேர்ல்டு எல்லாம் பங்களாதேஷ் அங்கே எல்லாம் அடக்குறாங்க. அடக்கத்தார இல்லை கடைசியில் இப்போ அது கோட்டை செஞ்ச வேலை வாங்கிதான் எல்லாம் சும்மா இல்லை. என்னது எல்லாருக்கும் சுனாமி மினிஸ்டர் மாதிரி 10 வைக்கலாம். அப்போ செல்வத்தை கேட்கல 10 வைச்சாங்க. இப்போ தான் பண்ணுற பாடு சொல்லிங்க மன்னிச்சுக்கோங்க. ஹுசைன் போல் 30 கடந்த காலங்களில் அநியாயமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நீ நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் முயற்சி செய்தார்களோ பாடுபட்டார்களோ அவர்களுக்கும் நீ முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. ஜனாசா எரிப்பு விடயம் மாத்திரமல்ல யா அல்லாஹ், இந்த நாட்டிலே பல வருடமாக எத்தனையோ வகையான அநியாயங்கள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நாட்டிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இன்னும் பலர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் எல்லோருக்கும் நீதி நியாயம் நேர்மை கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அதிலே யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு பொருத்தமான தகுந்த கூலி Right.